தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனை துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் குரு பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கான அதிர்ஷ்ட மேன்மை திருப்திகளை உண்டாக்கும்படி சுழல்கின்றன. முதல் வாரம் 4வது தினத்தில் சனி பகவான் அவருக்கே உரித்தான ஸ்தானத்தில் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அமர இருக்கின்றார். இதனால் அனுபவித்து வரும் அனாவசிய இடையூறுகளிலிருந்து வெளிவரப் போகின்றீர்கள். வருமான பாதிப்பு விலகிவிடும். குடும்ப உயர்வுக்கு என விஷயங்களில் சாதகம் ஏற்படும். அன்றாட பணி வேலைகளில் சங்கடங்கள் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். கடன்களை தீர்க்கலாம். புதிய கடன்கள் உயராது. சிபாரிசு ஜாமீன் விஷய தொந்தரவுகள் விலகும். மேலும் இந்த மாதம் ஆச்சரியப்படும்படியான மாபெரும் சகாய அனுகூல லாபங்களையும் ஏற்படுத்தும். ஆரோக்கிய சச்சரவு, தொல்லை, விரயம் ஏற்படாது. 12வது தினம் கடந்த பிறகு உத்தியோக திருப்தி, ஊதிய சந்தோஷம், இடமாற்ற ரீதியான நல்ல செய்திகள், அதிகாரிகளால் ஆதரவு போன்றவை நடக்கும். மண், மனை, கட்டிட, சொத்து பத்து ரீதியாக நீடித்து வரும் வம்பு வழக்குகளும் கோர்ட், போலீஸ் தொடர்பான
தொடர்பான பிரச்சனைகளுக்கும் முடிவு ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி முடியும். புத்திரபாக்கிய குறைபாட்டில் உள்ள இளம் தம்பதியர்களுக்கு 3வது வாரம் முடிந்த பிறகு இனிமை உண்டு. மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் வீற்றிருப்பது யோகம்தான். பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருள் தரும் தெய்வங்களின் ஆலயங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் நாக கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்றது. எனவே இடையிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். சர்ப சாந்தி வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. நேர்மறை சொற்களை பேசுவதன் மூலம் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். மேலும் மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பயிற்சி ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இயல்பாகவே பொருளாதார நிலை உயரும். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். கடந்த காலத்தில் நடைபெறாமல் இருந்த பல காரியங்கள் இப்பொழுது கைகூடும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றமும் பதவி உயர்வும் உண்டு. சுயதொழில் செய்பவர்கள் புதிய கூட்டாளிகளுடன் கிளைத்தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றிகரமாக முடியும். மேலும் மார்கழி 4ஆம் தேதியே குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறும் பொழுது அஷ்டமஸ்தானம் வலுவடைகின்றது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். உறுதியான மனநிலை இருக்காது. கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லை உருவாகி அதன் விளைவாக அதிக விரயமும் ஏற்படும். மேலும் மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மேலும் மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அஷ்டமாதிபதி நாளில் சஞ்சரிக்கும் பொழுது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக செலவு செய்வீர்கள். உடல் நல குறைபாடும் மருத்துவ செலவும் உண்டு. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. சொத்து விற்பனையில் பிரச்சனைகள் ஏற்படும். சகோதர வழியில் நடைபெறும் சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவும் வாய்ப்பு உண்டு. மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பொருளாதார நிலை உயரும். கடமையை செவ்வனே செய்து வெற்றி காண்பீர்கள். வெள்ளி, தங்கம் போன்றவை வாங்க வழிபிறக்கும். தாய் வழி ஆதரவும் கிடைக்கும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண முயற்சியில் இருந்த தடை அகலும். இந்த கன்னியாராசி விவசாயிகள் உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கு அரசு அனுகூலம், வங்கி கடன் உதவிகள், புதிய பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் தொடங்கி 16வது தினம் முடிவதற்குள் சககட்சி ரீதியான உயர்வு, கௌரவ பதவி உண்டு. இந்த கன்னியாராசிக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சித்திரை, விசாகம், அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, மிருகசீரிடம், புனர்பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 20, 22, 23, 25, 27, 29, 31 மற்றும் ஜனவரி 1, 3, 4, 6, 9, 10, 12, 14. இந்த மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் யமகண்ட வேளையில் ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.